புடா சட்டத்தில் பத்திரிகையாளர்களை சேர்க்க இருந்ததை நீக்க வச்சவர் நான் தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்னை பாராட்டி எழுதியது. பத்திரிகைக்காரர்களுக்கு வந்த ஆபத்தை தடுத்தவர் MDMK ஜெனரல் செக்ரட்டரி வைகோ என்று எழுதியது. அதேபோல் இன்றைக்கு இந்த மாலை கூட்டம் ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்காக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான கூட்டம். அதை பீப்புள்ஸ் வாட்ச் என்டிடி பேர் கலந்துக்கிறாரு, திருமுருகன் காந்தி கலந்துக்கிறாரு, CPM CPI விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொள்கின்றன. நேற்று முதலமைச்சர் கூட்டிய தோழமை கட்சிகளின் கூட்டம் மிக கண்ணியமாக நடைபெற்றது. அது தோல்வி ஏமாற்றம் ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. என்ன பேர் வைப்பது அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்து கொள்ளலாம். எல்லோரையும் மனம் விட்டு கருத்துக்களை சொல்ல சொன்னார். கருத்துக்களை உள்வாங்கி கொண்டார். அது என்னெல்லாம் கருத்து சொன்னாங்க நான் சொல்கிறது முறை இல்லை, அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மிக மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், ஊழல் இல்லாத அரசாங்கம் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. என் கூட ஃப்ளைட்டில் ஒருத்தர் பக்கத்து சீட்டில் உட்காந்து வந்தார். ஒரு தொழிலதிபர். பாதி தூரம் வரைக்கும் தூக்க கலக்கத்தில் இருந்தேன் நான். ஏன்னா நைட்டு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு படுக்க மணி 1:30 ஆயிடுச்சு. 3:30க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ அவரே சொல்கிறார், முந்தி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டியிருந்தது ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா, இப்போ 10 பைசா செலவு கிடையாது. பல பேர் சொல்கிறாங்க கமிஷன் தான் ஊழல். DMK கவர்மெண்ட்டில் கொடி கட்டி பறந்தது, அதை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார் விஜய். கமிஷன் கட்டிங் கரப்ஷன் இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆகையினாலே இந்த அரசை மக்கள் நேசிக்கிறார்கள். முன்னை விட இப்போ ஆதரவிற்கு கூடியிருக்கிறது. இந்த 2 மாதத்தில் கரப்ஷனை ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால் 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சிதான் நடக்கும். அடுத்து வரும் தேர்தலிலும் விஜய் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இதுதான் நடக்கப் போகிறது. ஒரு அமைதியான ஜனநாயக புரட்சியை சகோதரர் விஜய் நடத்திவிட்டார். A silent democratic revolution அவர் நடத்திவிட்டார். இந்த ஒரு அரசை சாதாரண மக்கள் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில், இந்த லஞ்சம் தானே எல்லாத்துக்கும் பாதிப்பு, அதை ஒழிச்சாச்சு. ஆக படிப்படியாக அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ, மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார், சமூக ரீதியில் உறுதியாக இருக்கிறார், கூட்டாட்சி கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், ஊழல் அற்ற அரசு நடத்துவதில் உறுதியாக இருக்கிறார். இந்த அடிப்படைகளில் தான் இந்த அரசுக்கு ஆதரவையும் நாங்கள் தோழமையும் கொண்டிருக்கிறோம். இந்த தோழமை தொடர்ந்து நீடிக்கும். இந்த அடிப்படையில் அவர் நடத்தும் அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், a common minimum program, அது ஏற்படுத்த வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 முழுமையாக வெளியிலிருந்து ஆதரிக்கின்றன. இந்த விஜய் அரசு வெற்றி முரசு கொட்டும் அரசாக தொடர்ந்து நீடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் அப்பயே ஏன் சொல்லலை? நீங்கள் கூட இருந்தப்போ ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தால் மறுநாளே எங்களை வெளியேற்றிருப்பாங்க. நாங்கள் இன்னொரு கூட்டணியை தேடிப்போனால் இதான் இவருக்கு வேலைன்னு இருப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தோம். ஆனால் எலெக்ஷன் முன்னாடியே எங்கள் ஆளுகள் எல்லாம் இந்த கூட்டணியை நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு கட்சியை விட்டு விலகி சென்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் அவர்கள் என் இல்லத்துக்கு நேற்று முன்தினம் இரவு வந்தார்கள். அங்கே மாவட்ட செயலாளராக இருந்து கட்சியை விட்டு விலகி போன அன்பு வந்தார்கள். ஒரு தொழிற்சங்கத்தகர் பாலு தலைவர் பாலு வந்தார்கள். அப்போ ஆடுதுறை முருகன் வீட்டில் சொன்னார்,
நான் கடைசியாக நடந்த மாடுசாலை கூட்டத்தில் திமுக அலையன்ஸ் கூடவே கூடாதுன்னு நான் சொன்னேன். அவங்க நம்ம கழுத்தத்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சாங்க. தேர்தல் நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும்போது அவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிக சீட்டு, தனித்தனி சின்னம், எங்களை மட்டும் அப்படியே போட்டு. ஏன்னா திராவிட இயக்கத்தில் அடர்த்தியான திராவிட இயக்கம் MDMK. கட்சிகள் ஆரம்பித்து எத்தனையோ பேர் கட்சியை மூடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 32 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். A concentrated Dravidian outfit is MDMK. ஒரு அடர்த்தியான திராவிட இயக்கம் மறுமலர்ச்சி திமுக கழகம். நான் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு கூறாகவே பார்க்கிறேன். ஏன்னா என்ன பேசிக் ஐடியாலஜி நாங்கள் வச்சுருக்கோமோ அதே பேசிக் ஐடியாலஜிக்கு அவங்களும் வந்துட்டாங்க.